ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க, சந்தோஷமா இருக்கீங்க. கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை நினைப்பூட்டுகிறார். ஒருவேளை நாம் கர்த்தருக்காக சில காரியங்களிலே நின்றுப்போம், இல்ல ஒருவேளை நம்முடைய சுயத்தினால ஏதோ ஒரு சம்திங் நம்ம நின்றுப்போம். அதுல இருந்து சில பிரச்சனைகளை நாம் சந்திச்சிருப்போம். இவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, நான் இவங்களை கண்டிப்பா ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெஞ்சன்ஸ் மூடோடு, ஒருவேளை பழிங் வாங்குற நோக்கத்தோடு நம்ம அவங்க நினைச்சு கர்த்தரத்தை ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கூறுகிறது என்ன அப்படின்னா, நீங்க அது எதுவுமே பண்ண வேண்டாம். எதனால அப்படின்னா, அது அவருக்குரியது. அதாவது உங்களுக்கு எதிராக இருந்தவர்களே நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு எதிராக இருந்தவர்களுக்கு எதிராய் கர்த்தர் இருக்கிறார். எனவேதான் அவர் சொல்லுகிறார், பழி வாங்குதல் எனக்குரியது என்று. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது என்று அவர் சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாமல் அவரே பதில் செய்வன் என்று கூறுகிறார். அவங்களுக்கு ஏற்ற பலனை, அவர்களுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் செய்ய போகிறார். எதனால அவர் எப்படி செய்வார் அப்படின்னா, ஒருவேளை அவர்கள் அழித்து, ஒருவேளை அவர்கள் இல்லாம போற மாதிரி ஆக்க மாட்டார். ஆனா அவர்களுக்கு கண்களுக்கு முன்பதாக நாம், ஒருவேளை நீங்கள், நாம் யாவரும் கர்த்தருக்குரியவர்கள், இது என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மகன் மகள் என்பதை அவர் உணர்த்தி நம்மை பகைத்த அனைவருக்கு முன்பாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எனவே கர்த்தர் நமக்காக பதில் செய்ய போகிறார். பகைத்தவருக்கு எதிராக, நம்மை பகையை நினைப்பவர்களுக்கு எதிராக அவர் பதில் செய்ய போகிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் அவருடைய சமூகத்திலே அமைதியோடு சந்தோஷமாய் காத்திருப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.